ஹலோ பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இதேமாரி உங்களோட சப்போர்ட் மேலும் மேலும் எனக்கு தேவை. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இப்போ நான் என்ன காமிச்சிட்ருக்கேன்னா, நாங்கள் ஒரு வீட்டுக்கு ஒயரிங் பண்ண வந்தோம். அதைத்தான் காமிச்சிட்ருக்கேன். சுவிட்ச் போர்டெலாம் லாக் பண்ணி வச்சுருந்தோம். அதைத்தான் காமிச்சிட்ருக்கேன். அதை லூப் போட்டு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்து சுவிட்ச் போர்டு 12 மாடலு. ரைட் சைடு ஒரு கிரே கலர் ஒயர் கொடுத்துருக்கேன் தெரியுமா? 2 சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் யூபிஎஸ் ஒயரு. இப்போ லெஃப்ட் சைடு ஒரு ஒயரு 2.5 டைப் பண்ணியிருக்கேன் தெரியுமா? 2 சுவிட்சோட கனெக்ட் பண்ணி, அது வந்து இபி. சரிங்களா? இப்போ ஒன்று பிளாக் கலர் ஒயர் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, 2.5, அது நியூட்ரலு. அப்புறம் சாக்கெட்டோட க்ரீன் கலரு 1.5, 2.5 ஜாயிண்ட் அடிக்கிறது தெரியுமா? அதுதான் நியூட்ரல் ரெண்டுமே. இப்போ நம்ம ரைட் சைடு இருக்கிற சாக்கெட்டில் இருக்கிற நியூட்ரலில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரூ லூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அதுக்கு கொடுக்குறேன் பாருங்கள், தெரியுதா? என்னு எல்லுன்ட்டு, அதுதான் நியூட்ரல். எல்லுனா நியூட்ரல், எல்லுனா லைனு. இப்போ நியூட்ரலை டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைட் பண்ணுறேன், இண்டிகேட்டரை வச்சு டைட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ஒயர் கொடுக்குறேன் தெரியுமா, எல்லோ கலரு, அதுதான் பாடி எர்த்து. அந்த சைடு சாக்கெட்டு, இந்த சைடு சாக்கெட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் பாடி எர்த்து. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பாடி எர்த்து நான் போடலை. ஏன்னா அது உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி சும்மா போட்டு காமிச்சேன். ஆனால் இது வீட்டில் ஒயரிங் பண்ணுறங்காட்டிக்கு பாடி எர்த்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். போடலைன்னா நம்மளுக்கு தான் டேஞ்சர், பார்த்துக்குங்க. இப்போ ஒரு ஒயர் ஜாயிண்ட் அடிக்கிறது தெரியுமா? எல்லோ கலர் ஒயரு, ப்ளூவுமே, அதுதான் ஃபேன் பாயிண்ட்டு. ஃபேன் டிம்மர் தெரியுமா? அதாவது ஃபேனை ரொட்டேட் பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஃபாஸ்ட் வைப்போம்ல, அது ஃபேன் டிம்மர்னு சொல்லுவோம். அதை நம்ம டேப் அடிச்சுக்கலாம். அது ஃபேன் டிம்மரோட இன்னொரு ஒயரு லெஃப்ட் சைடு இருக்கிற யூபிஎஸ் கனெக்ட் பண்ணியிருக்க சுவிட்சில் நான் ஒன்று கொடுத்துட்ட பாருங்க, தெரியுதா? ரைட் சைடு. இப்போ நம்ம 2 ஒயரை ஜாயிண்ட் அடித்து நான் ஒரு சுவிட்சில், இபி சுவிட்சில் கொடுக்குறேன் தெரியுமா? ஒரு சுவிட்சில் அது வந்து என்னென்னா ஸ்பாட் லைட்டு. ஒரே சுவிட்சில் 2 ஸ்பாட் லைட் எரியிற மாதிரி. இப்போ காட்டுறேன் பாருங்க, இதுதான் ஸ்பாட் லைட். ஓகேவா? இப்போ நான் ரெட் கலர் ஒயர் எடுக்கிறேன் பாருங்க, இதுதான் மேலே ஒரு ஜங்ஷன் காமிச்சேன் தெரியுமா ஃபஸ்ட்டு? அதுதான் டியூப் லைட் பாயிண்ட்டு. அது வந்து யூபிஎஸில் கொடுத்துடலாம். ரைட் சைடு இருக்கிற சுவிட்சில் யூபிஎஸில் கொடுத்துட்றேன் பாருங்கள். அதை டைட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்னொரு ப்ளூ கலர் எடுத்து கொடுக்குறேன் தெரியுமா? 1 ஸ்கொயர் மாமா, அங்கே தெரியுதா நேராக ஒரு ஹோல்ட்ரு? அதோட பாயிண்ட்டு தான் இது. அது வந்து இபியில் கொடுத்துடலாம் இன்னொரு சுவிட்சில். 2 ஸ்பாட்லைட்டோட ஒயரு ஒரு சுவிட்சில் கொடுத்தாச்சு. இன்னொரு ஒயரு அங்கே இருக்கிற ஹோல்டரோட ஒயரு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற சுவிட்சில் கொடுத்தாச்சு. 2 இபி, 2 யூபிஎஸ்ஸு. ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பாயிண்ட் ஒயரெல்லாம் சேர்த்து செட்டாக டேப் அடிச்சுப்போம். அவ்வளோதான், டேப் அடிச்சாச்சு. இங்கே நான் கை வச்சு காட்டினேன் தெரியுமா ஃபஸ்ட்டு? அந்த டேப் அடிக்காமல் இருக்குதுல்ல, அதுதான் ஃபேஸு, பாடி எர்த்து, யூபிஎஸ்ஸு, நியூட்ரலு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போர்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை லாக் பண்ணி வச்சா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணால் முடிஞ்சு. எல்லா போர்டு மாட்டுறதையும் காட்டலாம், ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் நான் காட்டல. வீடியோ இதோட முடிச்சுப்போம்.